ஜிம்பாப்வே ஸ்குவாட்ல சஞ்சு சாம்சன் இல்லை. இதுக்கு பிசிசிஐ சொல்ற ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் அவரை ஸ்குவாட்ல இருந்து ரிமூவ் பண்ணல. ஜிம்பாப்வே சீரீஸ்ல ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். செப்டம்பர்ல நடக்கக்கூடிய ஏசியன் கேம்ஸ்ல அவர் ஷியராக விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ தரப்புல இருந்து சொல்லப்படுது. இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, லாஸ்ட் 3 மேட்சஸா கன்சிஸ்டன்ட்லி இன்கன்சிஸ்டண்டா இருக்கிறாரு. ஓவராலா 10 ரன்ஸ் கூட அடிக்கல. அயர்லாந்து சீரீஸும் அப்படிதான். இங்கிலாந்து சீரீஸ்லயும் முதல் கேம் மட்டும்தான் விளையாடினாரு. அண்ட் ஜிம்பாப்வே சீரீஸ்லையும் பிரத்சிம்ரன் சிங்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஐபிஎல்லையும் பஞ்சாப் கிங்ஸுக்கு லாஸ்ட் 2 சீசனாக வேற லெவல் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு. 2 சீசன்லையுமே 500+ ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருக்கிறாரு. அண்ட் ஜிம்பாப்வே சீரீஸில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. கிடைச்சா கண்டிப்பாக 3 மேட்ச்லையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸஸே கொடுப்பாரு. சப்போஸ் நெக்ஸ்ட் T20 வேர்ல்டு கப்கான ஒரு ஆப்ஷனாக செலக்டர்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவர் இந்தியன் டீமில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இவரும் ஒரு விக்கெட் கீப்பிங் கம் ஓப்பனர் பேட்ஸ்மேன். ஸ்ரேயஸ் ஐயரும் ஆஸ் அ கேப்டனாக இருக்கிறதுனால இவர் இந்தியன் டீமில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சஞ்சு சாம்சனுக்கு தான் ப்ராப்ளமாக அமையும். நெக்ஸ்ட் அவரோட T20 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏசியன் கேம்ஸை பொறுத்து தான் இருக்குங்கிறது என்னோட தாட். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸாக உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கீழே ஷேர் பண்ணிடுங்க.